Good morning students, welcome to the online social class. So last class la நம்ம economics part la money, savings and investment. So அப்படிங்கிற லெசன்ல money அப்படிங்கிற டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி டிஸ்கஸ் பண்ணோம். தென் அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் மணியை நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ், இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் பிஃபோர் தட் எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எதாக இருந்துச்சு, எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ரோமன் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியன் ருபியா அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து ருபியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க டிரைவ் பண்ணாங்க. ருபியா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் காயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்ட்டர் சிஸ்டத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டாலிக் மணி அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். அது என்னென்னா கோல்டு, பிரான்ஸ், சில்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம் காயின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். தென் அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னா பேப்பர் மணி, தென் அதுக்கடுத்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ். அப்புறம் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், இ பேங்கிங், எலக்ட்ரானிக் பேங்கிங் அண்டு மொபைல் பேங்கிங். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதோட கண்டினியூஸ் லெசன் தான் நம்ம இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வேல்யூ ஆஃப் மணி. வேல்யூ ஆஃப் மணி இஸ் மீன்ஸ் the purchasing power of money over goods and services in a country. Thus, it is related to the price level of goods and services. But the relation between the value of money and the price level is an inverse one அப்படிங்கிறாங்க. வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புளோட பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஏ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட பர்ச்சேசிங் பவரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. தென் அந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் லெவலை டிசைட் பண்ணி தான் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸஸோட ப்ரைஸ் லெவல் ஹையாக இருந்துச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் லோவாக இருக்கும். அதே குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் லெவல் லோவாக இருந்துச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த இன்வர்ஸ் ஒன். எது ரெண்டு இன்வர்ஸ் ஒன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா மணி அண்டு ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஒன் அப்படிங்கிறாங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் மணி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் internal value of money, the next one external value of money. The internal value of money means it is the purchasing power of money over domestic goods and services. அதனால் within the countryக்குள்ள இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறத வந்து எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணது இன்டர்னல் வேல்யூ. எக்ஸ்டர்னல் வேல்யூ அப்படின்னா அவுட் சைடு த கண்ட்ரி. பாருங்க, the external value of money refers to the purchasing power of money over foreign goods and services. அது என்னன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது என்னன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பவர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. தென் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக், இட் இஸ் த இந்தியன் rupee symbol. The Indian rupee symbol is designed by Mr. Uday Kumar. He is living in Viluppuram district in Tamil Nadu. The new rupee symbol was approved by Indian government on 15th July 2010. Before introducing this symbol, we are using RS அப்படிங்கிற சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் நம்மளோட மணி வேல்யூக்கு முன்னாடி இந்த ருபீஸ் சிம்பிளை என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியன் ருபீஸ் கரன்சி சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கிறோம். Next topic,
nature of money. So nature of money means there is a lot of difficulties and confusions about meaning and nature of money. Stokowski அப்படிங்கிறவர் என்ன டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா, மணி இஸ் நாட் சேம் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அப்படிங்கிறாங்க. ஸோ மணி அப்படிங்கிறது என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, டிசைட் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா மணி அப்படிங்கிறது வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மணி அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், the next one medium of exchange, then last one store of value. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் மணி அப்படிங்கிற நம்ம மணியாகவே வச்சுக்கிறோம், தென் இல்லை அப்படின்னா அந்த மணியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தென் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த மணி அப்படிங்கிறத ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, வேறு ஏதாவது ஒரு அசட்டவோ இல்லைனா ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம மணியாக டிசைட் பண்ணுறோம் அப்படிங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்னென்னா மணி அப்படிங்கிறது ஒரே டைம் என்னென்னா சேம் டைமில் மணியாகவே இருக்கிறதில்ல, சம்டைம்ஸ் அது என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. தென் சர் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணி இஸ் டிஃபைன்டு பை இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் அஸ் மணி. அதாவது என்னென்னா நம்ம எதெல்லாம் நம்ம மணின்னு டிசைட் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணியாகவே டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷாக நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை கேஷ் மணின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஜுவல்லாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எதாவது தான் டிசைட் பண்ணிக்கிறோம், மணியாக தான் டிசைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு புக் இருக்குது, ஒரு கேஷை மணியை கொடுத்து நம்ம ஒரு புக் வாங்குகிறோம். ஸோ அந்த புக் அப்படிங்க நம்ம எதாவது டிசைட் பண்ணோம் அப்படின்னா மணியாக டிசைட் பண்ணிக்கிறோம். இல்லை ஒரு பில்டிங் இருக்குது, கேஷை கொடுத்து பில்டிங் வாங்குகிறோம். ஸோ அந்த பில்டிங் எப்படிங்க எதாவது டிசைட் பண்ணிக்கிறோம், மணியாக டிசைன் பண்ணிக்கிறோம். சரியா? டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மணி அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் நம்ம மணியாக டிசைட் பண்ணுறோமோ அதெல்லாம் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர் வாக்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணி இஸ் வாட் மணி டஸ் அப்படிங்கிறான். அது என்னென்னா மணியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது என்னென்னா எதெல்லாம் மணி அப்படிங்கிறது செய்ய வல்லதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மணி அப்படிங்கிறோம். ஓகேவா? மெனி டைம் மணி அப்படிங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அக்கார்டிங் டு தேர் ஃபங்க்ஷன்ஸ். அவங்க அந்த மணியோட ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் மணி அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? சம் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இஃப் எனிதிங் டிக்ளேர்ஸ் மணி தட் இஸ் மணி அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் மணியாக டிக்ளேர் பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மணி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மீன் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் மே நாட் அக்செப்ட் த லீகல் மணி. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க நம்ம டிசைட் பண்ணாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் மணியாக என்ன பண்ணிக்க மாட்டோம், டிசைட் பண்ண மாட்டோம். தென் அந்த மணியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிற மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி அவங்க மணியாக டிசைட் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜுவல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஏன்னா ஜுவல் அப்படிங்கிறது யாருமே என்னென்னா மணியாக டிசைட் பண்ணல, ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பில்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பட் பில்டிங்ஸ் அண்டு ஜுவல்ஸ் ஆர் டிக்ளேர்ட் ஆர் நாட் டிக்ளேர்டு எனது மணி. ஸோ மணியாக டிக்ளேர் பண்ணல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை மணியாக டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க மணி அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த மணியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அண்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் கிளாஸிஃபைடு இன்டு ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ், த நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி அண்டு கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. Then primary or main functions. The important functions of money performed in very economic are classified under main functions. அது எக்கனாமிக் ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் மணி இஸ் ஆக்ட் அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். மணி is used to buy goods and services. அது என்னன்னா மணி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது எதை ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா இப்போ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா
தென் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னா மணி அப்படிங்கிறத கொடுக்குறோம். ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்துடுது, தென் செல்லர் கைக்கு என்ன போயிருதுன்னா மணி போயிருது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, மணி அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர் ஆஃப் வேல்யூ. All the values are expressed in terms of money. It is easier to determine the rate of exchange between various type of goods and services. அதனால் எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதாவது வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா மணியாக தான் வேல்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, மணி அப்படிங்கிறது இட் ஆக்ட் ஆஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg சுகர் வந்து இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா மணியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க டிசைட் பண்ணாங்க. அந்த 1 kg சுகர் அப்படிங்கிறது வெயிட்டை வச்சு டிசைட் பண்ணாங்க. பட் அந்த 1 kg ரேட் அப்படிங்கிறது எதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க, மணி அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ மணி இஸ் அ ஆக்ட் அஸ் என்னது மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் என்னது 2 functions ஆஃப் primary functions. Next one, secondary functions. There are 3 important secondary functions. The first one, standard of deferred payment. Deferred future payment வச்சுக்கோம். in case நம்ம லோனை பாரோ பண்ணுறோம் மணியை, தென் ஆஃப்டர் ஃபியூச்சர் பேமெண்ட்லேயே நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதை பே பண்ணால் நம்ம அதை எதை வச்சு தான் பே பண்ணுறோம் அப்படின்னா மணியை வச்சு தான் பே பண்ணுறோம். ஃபார் மணி ஹெல்ப்ஸ் த ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ் டு த borrower borrowings today places himself under an obligations to pay specified sum of money on a some specified future date. ஃபியூச்சர் டேட்டில் என்ன பண்ணுறோம், இந்த மணியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பே பண்ணுறோம். ஓகேவா? தான் சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். சேவிங்ஸ் were discouraged under the barter system as some commodities are perishable அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து இதாக டிஸ்கரேஜ் ஆச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து டிஸ்கரேஜ் ஆச்சு. என்னென்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அது ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும். எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேவிங்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சம் கமாடிட்டிஸ் லைக் பெரிசபிள்னால் என்ன ஈஸியாக கெட்டு போகக்கூடியது. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நம்மளால் என்ன பண்ணி வைக்க முடியாது, சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ட்ராபேக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க மணியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மணியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற. த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி ஹேஸ் ஹெல்ப்டு டு சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் அஸ் இட் இஸ் நாட் பெரிசபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ மணி அப்படிங்கிறது என்னென்னா கெட்டு போகாது. இன்றைக்கி நம்மள்ட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ருபீஸ் எவ்வளோ தான் இருக்க போகுது, 10 ருபீஸாக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால் அது என்ன ஆகாதுன்னா பெரிசபிள் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க மணி அப்படிங்கிறதே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். அது என்னன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மணி மேக்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ் அஸ் வெல் அஸ் அப்ராட் பாசிபிள். எந்த ஒரு பிளேஸுக்குனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி குட்ஸையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. It was therefore felt necessary to transfer purchasing power from one place to another place அப்படிங்கிறாங்க. அது ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் ஒன் பிளேஸுக்கு நம்ம ஈஸியாக நம்மளோட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலமாக நம்மளோட பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் என்னது secondary functions of money. Then last functions, contingent functions. Contingent functions means basis. There are 3 types. Basis of credit. So it acts as என்னது credit இருக்கும் அப்படிங்கிறாங்க. The next, increase protectivity of capital. Then ஒரு கம்பெனியோட protectivity என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணலாம், and also capital. Then measurement and distribution of national income. The money acts as என்னது national income, measurement and distribution of national income. So these are the contingent functions of money. Then another one important topic, inflation and deflation. And inflation and deflation. Inflation refers to the prices are rising, the value of money will fall. இன்ஃப்ளேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸஸ், இந்த இன்ஃப்ளேஷன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் டைமில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த
மணியோட வேல்யூ வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். மணிக்கு என்னென்னா வேல்யூவே இருக்காது அப்படிங்கிறாங்க. The next deflation. Deflations refers to the prices are falling. அதாவது எப்படி ப்ராடக்டோட குட்ஸ் அண்ட் சர்வீஸஸோட ப்ரைஸஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃபாலிங், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் த வேல்யூ ஆஃப் மணி வில் ரைஸ். இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த மணிக்குள்ள வேல்யூ என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க, ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்டு டிஃப்ளேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சேவிங்ஸ் இன் பேங்க் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.